பேதுரு பவுல் பெருவிழா. திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பேதுருவும் பவுலும் நற்செய்தியின் முழு வடிவமாக திரு அவையின் தூண்களாக உள்ளனர். இயேசு கிறிஸ்து வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையில் திரு அவையின் முதல் தலைவராக செயல்பட்டவர் புனித பேதுரு. ஆண்டவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு பிற இனத்தாரின் திருத்தூதராக விளங்கியவர் புனித பவுலடியார். கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை மட்டுமே நம்மை மீட்க முடியும் என இருவருமே ஆணித்தரமாக போதித்தவர்கள். இருவருமே கிறிஸ்துவின் மேல் கொண்ட நம்பிக்கையின் பொருட்டே தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள். கிறிஸ்தவ வாழ்வை பந்தய ஓட்டமாக கருதி எல்லையை அடையும் வரை துவண்டு விடாமல் ஓட வேண்டும் என்ற லட்சியத்தை இன்றைய வழிபாடு வழங்குகிறது. கிறிஸ்துவுக்காக உயிரையே இழக்க துணிந்த இத்திருத்தூதர்களை பின்பற்றி இயேசுவின் பாடுகளில் பங்கு கொண்டு இயேசுவின் சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. அருள் மழை பொழியும் அன்பு கடலாம், அருள் மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அருளினில் மகிழ்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அருளினில் மகிழ்வோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாளிது. மறைதனை காக்கும் மரணாய் நல்ல மனிதநேயம் கொண்டு உழைப்போம். மறைதனை காக்கும் மரணாய் நல்ல மனிதநேயம் கொண்டு உழைப்போம். இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் நிறை அருள் வாழ்வினை அடைவோம். இறையுடன் ஆற்றும் பணியில் நாம் நிறை அருள் வாழ்வினை அடைவோம். தியாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனில் சரணடைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். ஆண்டவரே, திருத்தூதரான பேதுருவும் பிற இனத்தாரின் போதகருமான பவுலும் முத திருச்சட்டத்தை எங்களுக்கு எடுத்து கூறினார்கள்.
இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, வரம் வேண்டும் இறைவா, எனக்கு ஒரு வரம் வேண்டும், ஆன்ம அமைதி தர வேண்டும், அடியேன் உனக்காய் அழுகின்ற வரம் ஒன்று வேண்டும். திருத்தூதர்களான பேதுருவும் பவுலும், the two pillars of the church, திரு அவையினுடைய அசைக்க முடியாத வஜ்ர தூண்கள். ஒருவர் படித்தவர், இன்னொருவர் படிக்காதவர். ஒருவர் அறிவுள்ளவர், இன்னொருவர் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். ஆண்டவருக்கு தேவையானவர்கள் அறிவுள்ளவர்களோ ஆற்றல் உள்ளவர்களோ அல்ல, தன்னுடைய திரு சட்டத்திற்கு அடிபணிகின்ற அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், நம்பிக்கையாளர்கள், அவ்வளவுதான். ஆகவே தான் இவர்கள் இருவரையும் இன்று தாய் திரு அவையானது போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இறை திரு சட்டத்திற்கு ஏற்றபடி நாம் வளர்வோம், வாழ்வோம் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியினுடைய கருத்துக்களுக்காக செவிமடுப்போம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது இன்று தன்னுடைய பெயர் கொண்ட திருவிழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய பங்கு தந்தை, காரைக்கால் மறைவட்ட முதன்மை அதிபர் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அருட்தந்தையர்கள் ஓப்ரே, மாசிலாமணி, ஜான் பால்ராஜ் மற்றும் துரைசாமி குடும்பத்தில் மரித்த ஆத்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலோற்ப மேரி, ஆனி ஈவ்லின், ஆஸ்டின் ராஜ் தேவன்னைக்கு நன்றி திருப்பள்ளியாகவும், அருமைதுரை இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், லாசர் சிறிய புஷ்பம் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், கே சந்தனசாமி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மைக்கேல் ராணி இருதயசாமி இவர்களுடைய 30வது ஆண்டு திருமண நாளிலே இத்திருப்பலியை நன்றி திருப்பள்ளியாகவும் அன்னைக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். காரைக்கால் டீச்சர்ஸ் டீம், இந்த டீச்சர்ஸ் டீமை வழி நடத்தியதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், வரும் காலத்திலே இன்னும் சிறப்புடன் செயல்பட்டு வளர்ச்சி பெறும்படியாக இறைவனுடைய அருளை வேண்டியும், உறுப்பினர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் இத்திருப்பலியை அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அடைக்கலசாமி இருதயமேரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், வின்சர் அலெக்ஸ் மேரி நிக்கோலஸ் அன்னைக்கு நன்றி திருப்பள்ளியாகவும், ஜெய புஷ்பலீலா சந்தனசாமி 3ஆம் நாள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சேவியர் சுபல்லா ஆதினி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளும் நன்றியாகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எழுந்து நிற்போம். இந்த கருத்துக்களோடு புனித பேதுரு, பவுல் இவருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள், நம்பிக்கையாளர்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கூடுதலாக இந்த திருமணம் முடிக்க இருக்கிற விக்னேஷ், ரொலன், அறிவழகி இவர்களுக்காக ஜெபிப்போம். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், ஆண்டவரே நான் தூய்மையாவீர். நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவீர். இறைவாவுமது இரக்க பெருகிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், ஆண்டவரே நான் தூய்மையாவீர். நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென்.
எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் என்னும் புனிதர்களின் பரிந்துரைகளால் நாங்கள் உதவி பெற்றிட உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் வழியாக விண்ணக கொடைகளை தொடக்கத்தில் உமது திரு அவை மீது பொழிந்தீரே. அதனால் நாங்கள் அவர் வழியாக முடிவில்லா மீட்பின் உதவிகளை உமது திரு அவைக்கு வழங்குவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. ஏரோதால் சிறையில் அடைக்கப்பட்ட பேதுருவை இறைவன் தனது திருத்தூதரைக் கொண்டு விடுவிக்கின்ற திருநிகழ்வு இன்றைய முதல் வாசகமாக வழங்கப்பட்டுள்ளது. திரு அவைக்காகவும் திருமறை தலைவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளும் மனநிலையுடன் இவ்வாசகத்தை கேட்போம்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏரோத அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறை காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலில் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் நீங்கள் பாட வேண்டியது எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர்.
அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவுக்காக உழைத்து வாழ்வின் முடிவு கட்டத்தில் இருக்கும் புனித பவுலடியார் பற்றி இன்றைய வாசகம் பேசுகிறது. தனது பணி பற்றியும் தனக்காக குறிப்பிட்டிருக்கும் இறுதி பரிசு பற்றியும் பவுலடியார் எடுத்துரைப்பதை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 13 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்துள்ளார், அதை கொண்டு நான் ஆண்டவரை புகழ்வேன் என்று சீராக் 51:22 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நமக்கும் நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார். கடங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் சொல்லுவோம். தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, எங்களை படைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை காப்பவரே உமக்கு நன்றி, எங்களுடைய நோய்களை தீர்ப்பவரே உமக்கு நன்றி, எங்களுக்கு எல்லாமாய் இருப்பவரே உமக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நம் ஆண்டவர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நமக்கு எல்லாம். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய செயல் இது நம்முடைய கண்ணுக்கு வியப்பே. ஆண்டவருடைய செயல் இது நம்முடைய கண்ணுக்கு வியப்பே. ஆம், கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, நம்முடைய பங்கு தந்தை தன்னுடைய முன்னுரையிலே சொல்லிய அந்த தருணத்திலே நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இரு வேறு துருவங்கள், பேதுரு, பவுல். அவர்களை திருச்சபையின் தூண்களாக இருக்கச் செய்து வலிமையான ஒரு திருச்சபையை கடவுள் கட்டுகிறார். ஆண்டவர் செயல் இது நம்முடைய கண்களுக்கு வியப்பு. இருவேறு துருவங்கள். பேதுருவை நாம் பார்க்கிறோம். பயந்த சுபாவம் உடையவர், எளிதில் அச்சம் கொள்பவர், தைரியமாக முடிவெடுக்க இயலாதவர், படிப்பறிவு இல்லாதவர், அவ்வளவு சிந்திக்க தெரியாதவர். ஆனால் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ராயப்பா, உன் பெயர் பாறை, உன் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன். நரகத்தின் வாயில்கள் அதை வெற்றி கொள்ளா. நீ எவரெவருடைய பாவங்களை மன்னிப்பாயோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவரெவருடைய பாவங்களை மன்னியாது விடுவாயோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. தைரியமில்லாத ஒருவரை பார்த்து, பலவீனமான ஒருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய கிருபை, நம் மீது உள்ள அவருடைய அன்பு, அவருடைய அருள் அல்லது கிருபை. இதுதான் அன்புக்குரியவர்கள். பலவீனமான நம்மை
பலமுள்ளவர்களாக மாற்றுவது ஆண்டவர் செயல். இது நம்முடைய கண்களுக்கு வியப்பு. யோசித்து பாருங்கள். இத்தகைய பலவீனமான ராயப்பர், அதன் பிறகு பார்க்கிறோம் திருச்சபையின் ஆரம்ப கட்டத்திலே வேதகலாபனை ஆதி கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிறார்கள். ரோமை பேரரசு எங்கு யார் கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் உடனே அழிக்க தொடங்குகிறது, அழித்து விடுகிறது. இருந்தாலும் எப்படி இந்த திருச்சபை வளர்ந்தது? ஏன் ராயப்பருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த படத்தை பார்த்திருப்பீர்கள், கோ வாதிஸ் என்கின்ற படம். லத்தீன் மொழியிலே அந்த தலைப்பானது இருக்கும், கோ வாதிஸ், வேர் டு யூ கோ, எங்கே போகிறாய். இதுதான் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே போகிறாய்ன்னு போட்டுன்னு இருக்காதீங்க, கோ வாதிஸ் என்று நீங்கள் அந்த பெயரை இடும்பொழுது உங்களுக்கு அந்த படத்தின் விவரம் கிடைக்கும். அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். ராயப்பர் அல்லது பேதுரு என்று சொல்லுகின்ற நம்முடைய புனிதர், அவர் ரோமிலே நடக்கின்ற வேதகலாபனை பார்த்து பயந்து கொண்டு ஆப்பியன் வே என்ற அந்த வழியிலே நடந்து வருவார். நான் எருசலேமுக்கு திரும்பி போய்விடுகிறேன், நான் இங்கே இருந்தால் என்னை கொன்று போட்டு விடுவார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, நான் சென்று விடுகிறேன் என்று அவர் திரும்பி வர ஆரம்பித்து விடுவார். அவ்வாறு தனியாக அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, எதிரிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செல்லுகின்ற ஒரு காட்சி. ராயப்பருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தென்படுவார் எதிரிலே. அப்போது ராயப்பர் கேட்பார், ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீங்க? ரோமைக்கு செல்லுகிறேன். இயேசு சொல்வார், ரோமைக்கு செல்லுகிறேன், மீண்டும் உனக்காக அனைவருக்காக உயிர் கொடுக்க நான் மீண்டும் ரோமைக்கு செல்லுகிறேன். இதோ ராயப்பர் இந்த காட்சியை பார்க்கிறார். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் இவ்வாறாக இந்த வார்த்தை சொல்லியது அவருக்கு மன வருத்தத்தை தருகிறது. ஏற்கனவே அவர் மும்முறை மறுதளித்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைத்து பார்க்கிறார். மீண்டுமாக நான் ஆண்டவருக்கு வருத்தத்தை தந்து விட்டேனே என்ற எண்ணம் அவரை ஆட்கொள்ளுகிறது. மனம் வருந்துகிறார், உடைந்து போகிறார். ஆண்டவர், வேண்டாம் ஆண்டவரே, நான் போகிறேன், திரும்பவும் நான் போகிறேன், நீர் ரோமைக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் திரும்பி விடுவார். ரோமைக்கு திரும்பி விடுவார் நம்முடைய புனிதர் ராயப்பர். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்றுதான், ராயப்பர் பலவீனராக இருக்கலாம், எளிதில் முடிவெடுக்க தெரியாதவராக இருக்கலாம். ஆனாலும் அனைத்தையும் சிறப்புற செய்வதற்கு எங்கிருந்து வந்தது அந்த வல்லமை, எங்கிருந்து வந்தது அந்த கிருபை, எங்கிருந்து வந்தது அந்த சக்தி என்று நாம் பார்க்கும் பொழுது, கடவுள் மீது அத்தனை விசுவாசம், அத்தனை நம்பிக்கை. நீங்கள் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே அதிகாரம் 12, 9, 10 எடுத்து வாசித்தீர்கள் என்றால் அங்கே இந்த வார்த்தையை காண்பீர்கள், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய வலுவின்மையில் தான், உன்னுடைய பலவீனத்தில் தான் என்னுடைய வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் சொல்றார். ஆகவே ஆண்டவரே, இந்த சவாலை நான் எவ்வாறு சந்திக்க போகிறேன், இந்த போராட்டத்தை நான் எவ்வாறு சந்திக்க போகிறேன், இந்த அறிவு இல்லையே, இந்த தெளிவு இல்லையே, நான் எவ்வாறு தான் இதை சமாளிக்க போகிறேன். எத்தனை சூழ்நிலையில் நாம் இவ்வாறு நாம் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, விசுவாசம் மட்டும் போதும். உன்னை படைத்த கடவுள் உன்னை பராமரிப்பார், உனக்கு தேவையானவற்றை அவர் செய்து கொடுப்பார், அனைத்தின் மீதும் வெற்றி கொள்ள செய்வார். இதோ என்னுடைய மகன் சரியா படிக்கலையே, ரொம்ப வீக்காக இருக்கிறானே, அவனுடைய வாழ்க்கையை பற்றி அவனுக்கு தெளிவில்லையே, என்னுடைய மகள் இவ்வாறு இருக்கிறாளே, இவ்வாறான எத்தகைய எண்ணங்கள் நம்முடைய மனத்திலே இருந்து கொண்டே இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. தேவையற்ற பயம், தேவையற்ற அச்சம், தேவையற்ற குழப்பம் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து. ஆண்டவரை விசுவாசி, ஆண்டவருடைய பாதத்தில் உன்னுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடு. ராயப்பரை போல தலைமைத்துவ பணியிலே, சிறப்பான பணியிலே உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அமர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரியவர்களே, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் செயல்
அது நம்முடைய கண்ணுக்கு வியப்பாக இருக்கும். நிச்சயமாக ஆண்டவர் உன்னுடைய வீட்டிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். எப்பொழுது நீ அவரை முழுமையாக நம்பி அவருடைய பாதத்தில் சரணாகதியாக்குகிறாயோ உன்னுடைய குடும்பத்தை, அப்பொழுது. அடுத்ததாக பார்க்கின்றோம் புனித பவுல் அல்லது புனித சின்னப்பர். அதிகம் படித்தவர், பல மொழிகள் அவருக்கு தெரியும், பல திறமைகளை தன்னகத்தை கொண்டுள்ளவர். ஒரு காலத்திலே திருச்சபைக்கு எதிராக, ஏன் புனித முடியப்பர் அவருடைய சாவுக்கு காரணமாக இருந்தவரும் எவர்தான். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை பாருங்கள். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆண்டவர் இவரை அழைக்கிறார். இவரும் முற்றிலுமாக மாறிவிடுகிறார். பூரண மனமாற்றம், ரேடிக்கல் கன்வர்ஷன் என்று சொல்லுவார்கள். ஆண்டவருக்காய் நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். ஆண்டவருக்காய் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். கிறிஸ்துவின் என்று என்னை எது பிரிக்க முடியும்? கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, எத்தனை பலமான வார்த்தைகள். ஒரு காலத்தில் ஆண்டவரை வெறுத்தவர், கிறிஸ்தவத்தை எதிர்த்தவர் மாறிவிடுகிறார். அதுதான் நம்முடைய கடவுளுடைய வல்லமை, அதுதான் நம்முடைய கடவுளுடைய திட்டம், அதுதான் நம்முடைய கடவுளுடைய கிருபை. அன்புக்குரியவர்களே, முற்றிலுமாக மாறி, இதோ இங்கே கூட நீங்கள் அந்த வரிகளை காண்பீர்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1:1 பவுல் மனிதர்களால் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, மாறாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் இறப்பினின்று அவரை உயிர்ப்பித்த தந்தையாகிய கடவுளால் அப்போஸ்தலனாக திருத்துதனாக ஏற்படுத்தப்பட்டவன் பவுல். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒன்றை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோ ஆண்டவரை பற்றி அறியாதவனாக அல்லது கடவுள் மீது பக்தி இல்லாதவனாக என்னுடைய மகன் அல்லது மகள் இருக்கிறாள். இவன் எப்படித்தான் இருக்கப் போகிறானோ எதிர்காலத்தில் என்று சில நேரங்களிலே பெற்றோர்கள் புலம்புவதுண்டு. பவுல் ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்டவரிடம் நீ உன்னுடைய மகனுக்காக ஜெபித்தால் போதும், அதே விசுவாசத்தோடு ஆண்டவர் அந்த மகனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார். தேவையான வல்லமை, தேவையான அறிவு, தேவையான ஞானம், தேவையான புத்தி, தேவையான தெளிவு அனைத்தையும் கொடுத்து சிறப்புறச் செய்வார். நிச்சயமாக அந்த மகனும் பவுலை போல சொல்லுவான், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே என்று. மீண்டுமாக அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பவுலை அழைத்த அதே கடவுள் கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே என்று பெயர் கொண்ட திருவிழாவை கொண்டாடும் நம்முடைய பங்கு தந்தையும் அழைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய திட்டங்கள் எத்தனை மேன்மையானவை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தன்னுடைய பணியை செய்வதற்காக ஆண்டவர் இவரை அழைத்திருக்கிறார். சில ஊர்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு குருவானவர் தன்னுடைய பெயர் கொண்ட விழாவை, பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாடுவார் என்றால் ஒரு கேதரிங் அல்லது ஒரு டின்னர். ஆனால் மக்கள் குருவாக நம்முடைய பங்கு தந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லி ஆக வேண்டும். மக்களோடு கொண்டாடுகிறேன் அது போதும் என்று ஒவ்வொரு முறை அன்புக்குரியவர்களே தன்னுடைய வாழ்க்கை சார்ந்த எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, குருப்பட்ட நாளாக இருந்தாலும் சரி, பெயர் கொண்ட திருவிழாவாக இருந்தாலும் சரி, மக்களோடு நான் கொண்டாடுகிறேன் அது போதும் எனக்கு என்று வாழ்கின்ற ஒரு அருமையான தந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அனைத்து சூழ்நிலைகளிலும் சாதிக்கின்ற ஒரு அன்பு பிள்ளையாக தன்னுடைய பணியை செவ்வனை செய்கின்ற ஒரு அருமை ஊழியனாக ஆண்டவர் தொடர்ந்து அவரை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இவை அனைத்தும் நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் தேவை, இந்த பலன் தேவை, என்னுடைய வீட்டிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற வேண்டும், அதற்காக என்னை தேர்ந்து கொள்ளும். எவ்வாறு பேதுருவை தேர்ந்து கொண்டீரோ, எவ்வாறு பவுலை தேர்ந்து கொண்டீரோ, அதே போல என்னுடைய மகன் என்னுடைய மகள் இவர்களை தேர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் அவர்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமர்ந்த நிலையிலே இருங்கள். இன்றைக்கு 3 திருவருட்சாதனங்கள், 1 திருமுழுக்கு, 2 புதுநன்மை, 3 திருமணம். 3 பேர்களும்
பிற சமயத்தை அருள் கூர்ந்து இந்த யாரும் கொண்டு வர வேண்டாம். சிஸ்டர் காலி இருக்கா? ஓகே. புகைப்படம் வீடியோகிராஃபர் நீங்கள் இருந்த இடத்துல இருங்கள். உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும், இடம் கிடைக்கும். ஸ்பேஸ் மறக்காம ரோலிங் கொஞ்சம் அடிக்கிற ஃபோட்டோ காய்ச்சி. விக்னேஷ் அறிவழகன், நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்துள்ள விரும்புவதால் உங்கள் கலந்துகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திரு அவையின் முன்னிலையில் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தன் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் குறித்ததற்காக இறைவனை நினைத்தது நான் நன்றி காத்திருக்கிறேன். ஆண்டவரின் அடியார் இவர்களுக்கும் இவரது அன்புக்கும் ஆசி அளித்து புனிதப்படுத்தீர்கள். இந்த திருவாரூரில் இவர்களுக்கு உண்மையின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒரு கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமான இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இணைந்து கொள்ளும். என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இணைந்து கொள்ளும். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார்.
மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொதுமன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். நம்பிக்கை அளிப்பவராம் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவரும் புனித பேதுரு மற்றும் புனித பவுலடியாரை போல் துணிவு மிக்கவர்களாய் வாழ அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் பாராது மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் வேலை வாய்ப்புள்ள சிறந்த செயல் திட்டங்களை நிறைவேற்றுபவர்களாகவும் அடிப்படை வாழ்வாதாரங்களை அடித்தட்டு மக்களுக்கு அமைத்து கொடுப்பவர்களாகவும் வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமும் பரிவும் கொண்ட அன்பு இறைவா, புழுதிக்கும் சாம்பலுக்கும் சமமாய் இருக்கிற எமது வேண்டுகோள்களை கனிவாய் ஏற்றருளும். பாவ சேற்றில் சிக்கி தவிக்கும் எம்மை கருணையுடன் கை தூக்கிவிடும். உம் சிறகின் நிழலில் நிலையாக வாழும் வரத்தை எமக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறுவர்களை ஆர்வமுடன் அரவணைத்து ஆசி வழங்கும் அன்பு இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர்களை நிறைவாக ஆசிர்வதியும். அவர்களுக்கு சிறந்த ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் உயர்ந்த ஆற்றலையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் தந்து அவர்கள் என்றும் உயிருள்ள ஆலயமாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமிக்க வானக தகப்பனே, இன்று தன்னுடைய பெயர் கொண்ட திருவிழாவை கொண்டாடும் எங்கள் பங்கு தந்தையை குறிப்பாக இந்த நாளிலே சிறப்பாக ஆசீர்வதிப்பீராக. நான் ஒருபோதும் உன்னை பிரிய மாட்டேன், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரை கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே, நானே உன்னுடைய கடவுள், என்னுடைய வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரை எப்பொழுதும் உன்னுடைய அன்பு கரத்தினால் நீர் அழைத்த அந்த மகனை தாங்குவீராக. எவ்வாறு மோசேயின் வழியாக யோசுவாவுக்கு சொன்னீரோ, பயப்படாதே, திகையாதே, நான் உனக்கு முன்பாக செல்லுவேன், உன் கூடவே வருவேன், உனக்கு தேவையானவற்றை நான் செய்து கொடுப்பேன் என்று சொன்னீரோ, அதே போல மகனுடைய பணி வாழ்விலே எப்பொழுதும் ஆண்டவரே நீரே கூட இருந்து தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பீராக. நீடிய ஆயுளும் நற்சுதை தருவீராக. எல்லாவித நோய் நொடியிலும் அவரை பாதுகாத்து எல்லாவித தீமைகள், ஆபத்துகள், விபத்துகள், பொல்லாத கண்கள் அனைத்திலிருந்து அவரை பாதுகாத்து உம்முடைய கிருபையாலும் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய வல்லமினாலும் அவரை நிரப்பி அனைத்திலும் ஆண்டவரை வெற்றி காணச் செய்வீராக. ஒருபோதும் அவரை கைவிடாதேயும் குறிப்பாக இந்த நாளிலே அவரை மட்டுமல்ல
அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் கூட ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனித்தனி தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக இன்று மனமுடித்த விக்னேஷ் ரோலன், அறிவழகி, புது நன்மை பெற இருக்கிற இருவரையும் இறைவன் அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மௌனமாக மானசீகமாக நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய். உணவையெல்லாம் உடமையெல்லாம் பலி பொருளாயாக்கிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய். உணவையெல்லாம் உடமையெல்லாம் பலி பொருளாயாக்கிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலை எல்லாம் அல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாயாக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருளோடு திரு தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்புக்கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல
இறைவா. என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவாறாகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியா உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பிற சமயத்தை சார்ந்தவர்கள் இருப்பதால் உங்களுடைய கனிவான கவனத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முழு மனித பிரசன்னத்தை அப்பரச வடிவில் இந்த பீடத்தில் இப்போ எழுந்தள்ளியிருக்கிறார், வரப்போகிறார். ஆகவே புகைப்படக்காரர்கள், வீடியோகிராஃபர்ஸ், நீங்கள் உங்களுடைய கேமராக்கள் இந்த பீடத்தை நோக்கி இருக்க வேண்டும், மக்களை நோக்கி அல்ல. ஆகவே எந்த இடைஞ்சலுக்கும் தொந்தரவுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எடுப்பதாக இல்லாவிட்டால் உங்கள் கேமராவை மூடிவிடலாம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
உயிர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரிடங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலீஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், ராயப்பர், சின்னப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மணமகனுக்கான சிறப்பு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக மணமகன் மணமகள் 2 பேருமே முன்னாடி வந்து முட்டி போடுங்க. அந்த கட்டையில் அருட்தந்தை சாமுவேல். இப்பீடத்தின் முன் திருமணம் புரிந்துள்ள இம்மணமக்கள் கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ள இவர்கள் மன்றாடுகின்றார்கள். உமடியான் விக்னேஷ் ரோலன் இவன் மீது இறங்கி மது வல்லமையை இவர்களை பாதுகாத்தருளும். நீர் அருள் கூர்ந்து இவன் மீது மது வலக்கையை நீட்டி இவனின் உள்ளத்தில் தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்திருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இவருடைய அருள் அடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்களது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வார்களாக. மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உமது உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயம் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக.
தம் பிள்ளைகளை நற்செய்தி நீரில் பயிற்றுவித்து மது விண்ணக குடும்பத்தில் இணைக்க இவர்கள் தயாரிப்பார்களாக. உமடியாள் அறிவழகு மீது மது ஆசையை நிறைவாய் பொழிந்தருளும். இதனால் இவர் மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை அணி செய்வாராக. உமடியான் விக்னேஷ் ரோலன் மீது மது விண்ணக ஆசிரை பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கை உள்ள கணவராகவும் முன்மதியுள்ள தந்தையாகவும் தம் கடமைகளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, உம் திருமகன் மனவாழ்வில் இணைக்கப்பட்ட இவர்கள் மது திருப்பந்தையில் அமர விரும்புகிறார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Thank you, fathers. Thank you. Bride, the bridegroom. Go back to your place. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து வாழ்த்துவோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நான் வாழவா வீழவா, கடையனுக்கு கடையனாய் உன் காலடியில் விழுந்து கிடக்கின்ற திரு தூதர்களைப் போன்று நம்மையும் கடவுளின் திரு திட்டத்திற்குபடி வாழ அழைக்கும் அன்பு தெய்வம். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்கு பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடரும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். கவனியுங்கள், பிற சமயத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், நான் பார்க்கிறேன். பிற சபையை சார்ந்தவர்கள் இருந்தாலும் நீதானே இறைவா நிலையான சொந்தம், புனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம், புனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனையென்று பிரியாது ஏழையின் நெஞ்சம். உனையென்றும் பிரியாது ஏழை நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாக
நிறைவாகுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகுமே. வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீ நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உம்மிடமே இருக்கின்றன. நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறைமைந்தன் உம்மிடமே இருக்கின்றன. நாளெங்கு போவது உனை பிரிந்து, நாளெங்கு போவது உனை பிரிந்து, வாழ்வெல்லாம் வருவேன் உனை தொடர்ந்து, வாழ்வெல்லாம் வருவேன் உனை தொடர்ந்து. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். ஞாயிறு அறிவிப்புகள். இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி திருத்தூதர்கள் பேதுரு பவுல் பெருவிழா, நம்முடைய பாசமிகு பங்கு தந்தையின் பெயர் கொண்ட திருவிழா. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இன்று மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பமாகும். இன்று மாலை 5 மணிக்கு காமராஜ் சாலையில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும். புனிதரின் திருக்கொடியானது பேரொருள் முனைவர் பால்ராஜ்குமார், நம்முடைய பங்கு தந்தை மற்றும் மறைவட்ட முதன்மை குரு காரைக்கால் அவர்களால் மந்திரிக்கப்பட்டு திருப்பவனியாக கொண்டு செல்லப்பட்டு பிறகு புதுப்பொலிவுடன் உயர்ந்து நிற்கும் கொடி மரத்தில் ஏற்றப்படும். பேரொருள் திரு அலெக்ஸ் ஒலில்குமார் அடிகள் அவர்கள் சிறப்பு நற்செய்தியை வழங்குவார்கள். ஜூலை மாதம் 2, 3, 4 தேதிகளில் நவநாள் திருப்பலிகளில் பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்ட அருங்கொடை பணிக்குழு இயக்குனர் KA இயேசு நசரேன் தலைமையில் சிறப்பு நற்செய்தி பகிர்வு நடைபெறும். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, காரைக்கால் பங்கை சார்ந்த பெற்றோர் குணசேகரன் சகாயமேரி இவருடைய மகன் மோகன்தாஸ் இவருக்கும், சிங்கப்பூரை சார்ந்த பெற்றோர் ராஜேந்திரன் ஆக்னஸ் செல்வமணி இவருடைய மகள் நித்யா இவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2ஆம் 3ஆம் ஓலை. காரைக்கால் பங்கை சார்ந்த வேட்டைக்கார தெருவில் வசிக்கும் பெற்றோர் ராஜேந்திரன் மலர்விழி இவரின் மகன் சந்தோஷ்ராஜ் இவருக்கும், காரைக்கால் பங்கை சார்ந்த தக்களூரிலே வசிக்கும் பெற்றோர் அந்தோனிராஜ் புனித ஆரோக்கியமேரி இவரின் மகள் ஜெனிதா இவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2ஆம் ஓலை. இந்த திருமணங்களிலே தடை ஏதும் இருப்பின் நம்முடைய பங்கு தந்தைக்கு தெரிவிப்பது நமது கடமை. இந்த ஞாயிறு திருவழிபாட்டை முன்னெடுத்தவர்கள் முன்னுரை ஜூலியட் ஜெகநாதன், முதல் வாசகம் பட்ரீஷியா, 2ஆம் வாசகம் அக்ஸீலியம் பிரின்சி, மன்றாட்டு சத்யா. நன்றியும் பாராட்டும். இன்று ஆலயம் ஒரு புது பொலிவோடு இருக்கிறது. ஆலய பின்புற கோபுரத்தில் சிகப்பு சிலுவை மின்னொளி ஊட்டப்பட்டது. அழகான பாடல்கள், அருட்பணியாளருடைய உடனிருப்பு, அற்புதமான
நெகிழி பதாகை இவளோடு இணைந்து இன்று திருமுழுக்கு, திருவிருந்து, திருமணம் என்ற 3 திருவருட்சாதனங்களை கொண்டாடி இருக்கிறோம். இந்த திருவருட்சாதனத்திற்கு ஏதுவான சூழலை உருவாக்கிய நம்முடைய இணை பங்கு குரு, அவரோடு இணைந்த அருள் சகோதரி லூர்து மேரி, நம்முடைய வேதியர் அனைவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டும். Kindly permit me to thank you. ஒரு விழா என்றால் அதுக்கு சிறப்பு காரைக்கால். 1 மாதத்திற்கு முன்பு தான் என்னுடைய ஆர்டினேஷன் டே கொண்டாடினோம். கொண்டாடு என்று 1 மாதம் கொண்டாடினோம். முடிந்து விட்டது என்று பார்த்தால் அடுத்த புனித பேதுரு பவுல் என்ற பெருவிழாக்களை கொண்டாட நீங்கள் முன்னெடுத்து மிகவும் அற்புதமாக கொண்டாடி இருக்கிறீர்கள். மனம் நிறைந்த நன்றிகளோடு அருட்பணியாளர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், நம்பிக்கையாளர்களுக்கும், நலம் விரும்பிகளுக்கும், பேரவை முன்களப் பணியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, வழக்கமாக என்னிடம் அருட்சகோதர குருக்கள் சொல்வார்கள், எங்கள் பிறந்த நாளே நாங்கள் மறந்துடுறோம், மக்களும் மறந்துடுறாங்க. ஆர்டினேஷன் டே அது அந்த நியூஸ் லெட்டரில் வருது, அப்போ கூட யாரும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வது கிடையாது. அல்லது எங்களுடைய பெயர் கொண்ட திருவிழா என்று பார்த்தால் எங்கோ யாராவது ஒரு அருட்சகோதரர் குரு அல்லது அருட்சகோதரி ஃபோன் எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் பால்ராஜ்குமாருக்கென்று ஒரு தனி அம்சம் இருக்கிறது. இவருடைய விழா என்று சொன்னால் 1 வாரத்துக்கு முன்பே ஆரம்பிப்பார்கள். 1 வாரம் முடிந்த பிற்பாடு தான் அவர்கள் முடிப்பார்கள். அவருக்கு ஆர்டினேஷன் டே என்றால் 1 வாரத்திற்கு முன்பு அந்த கிரீடங்கள் எல்லாம் தயாராகிவிடும். எங்கு தயாரிப்பார்கள், எப்படி தயாரிப்பார்கள், யார் என்று தெரியவில்லை. அருட்சகோதரிகள் அளவெடுத்தது போன்று என்ன தேவையோ அதை கொண்டு வருவதும், நம்பிக்கையாளர்கள் அதை முன்னெடுத்து செயல்படுவதும் நம்முடைய நன்றிக்கு பாத்திரவான்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். சென்ற வருடம் நினைத்து பார்க்கிறேன், நான் வந்து ஏறக்குறைய அந்த 1 மாதம் கூட ஆகவில்லை. 6ஆம் தேதி சார்ஜ் எடுத்தேன். 29ஆம் தேதி ஒரு திருவிழா. என் ரூம்லேருந்து வெளியே வந்த ஒரு சிறிய குழு அங்கே இருந்தது. அப்பொழுது பார்த்தால் நனைந்த கோழி குஞ்சாய் நான் நடுங்கிக் கொண்டு வந்தவன். நான் முகத்தில் மட்டும்தான் புன்னகை இருந்தது, கண்களில் மிரட்சி இருந்தது. திரு அவையை நான் என்ன செய்ய போகிறேன், திரு அவைக்காக நான் என்ன கடவுளுடைய திட்டம் வைத்திருக்கிறேன் என்று தெரியாமலேயே கடவுள் காட்டி இடத்திற்கு நான் வந்தவன். ஆனால் கடந்த 1 வருட காலமாக தென்றலின் கையை பிடித்து கொண்டு நந்தவனத்திற்கு நடந்து போன திருப்தி எனக்கு. நான் எதையும் கேட்டதில்லை, கேட்காமலே கொடுத்தவர்கள் நீங்கள். நான் கேட்டதை எதையும் நீங்கள் மறுத்ததே இல்லை என்பதை பதிவு செய்கிறேன். அதனால்தான் அடிக்கடி நான் சொல்வேன், இன்னும் ஒரு ஜென்மம் இருக்கும் என்று சொன்னால் அதில் கூட நான் அருட்பணியாளராக மட்டுமே இருப்பேன். ஆண்டவர் இன்னும் ஒரு பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் அதிலும் நான் குருவாக சிறப்பாக ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் காரைக்கால் தூய தேற்றறிவு அன்னைக்கு என்னை பணியுங்கள், அங்கே நான் செல்வதற்கு தயாராக இருப்பேன் என்று பகிரங்கமாக கடவுளிடம் நான் கருணை மடு அல்ல கட்டளை கொடுப்பேன். எனக்கு கொடுங்கள் என்று கேட்டு வருவேன். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நல்ல மனதிற்கு, உங்களுடைய மலர்ந்த மகரந்த முகத்திற்கு, உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு, உங்களுடைய நல்ல செயல்பாட்டிற்கு, உங்களுடைய நல்ல விசுவாசத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதர்களின் படிப்பினையால் உம் நம்பிக்கையானதை ஒளிர்விக்க திருமூலமானேன். இவ்வாறு நாங்கள் விண்ணக அருளடையாளங்களால் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பாசிர் பெற தலைவணங்கி கண்களை மூடி ஒவ்வொரு ஆசிருக்கு பின்னும் ஆமேன் என்று சொல்லி பாடற்குழுவினரோடு திரு அவையும் இணைந்து இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை நானும் அருட்பணியாளர்களும் எங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி
இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். புனித பேதுருவின் மீட்பு அளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவர் எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமை தத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய காரைக்கால் மறைவட்டத்தினுடைய முதன்மை குரு மற்றும் நம்முடைய பங்கு தந்தை தன்னுடைய பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்றார். இப்பொழுது ஒரு சிறிய நிகழ்வாக அவருக்கு வாழ்த்து சொல்லி இந்த கேக்கை வெட்டி அவருக்கு நாம் வாழ்த்து சொல்ல இருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்விற்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய இறை மக்களே, அருட்தந்தை பால் ராஜ்குமார் அவர்கள், அவரோடு நான் உடன் இருக்கவில்லை, இருந்தாலும் அவரை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு நிகழ்வு, அருட்தந்தை அவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற போப் ஜான் பால் காலேஜில் முதல்வராக இருந்தபோது அங்கு ஒரு விழா நடத்தினார். அப்பொழுது அந்த விழாவிற்கு கவிஞர் வைரமுத்து அவர்களை அழைத்திருந்தார். அந்த நிகழ்விலே கவிஞர் வைரமுத்து அவர்கள் பேசுகிற போது அருட்தந்தையை பற்றி சொன்ன வார்த்தை இது: என்னை விட தமிழை அழகாக பேசிய அருட்தந்தை அவர்கள் என்று நம்முடைய பங்கு தந்தையை புகழ்ந்தார்கள். அவருடைய அந்த வாழ்த்து, அவருடைய புகழ்ச்சி மிக மிக 100% உண்மையாக இருக்கும். நீங்கள் கடந்த 2 வருடமாக பார்த்திருப்பீர்கள், அவருடைய குரலை கேட்டிருப்பீர்கள். எல்லாரையும் தன்னுடைய அந்த காந்த குரலால் கட்டி இழுத்து தன் பக்கம் வைத்துக் கொள்கின்ற அந்த ஒரு திறமை படைத்தவர் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். ஆகவே இந்த நாளிலே இத்தனை புகழுக்கும் இத்தனை பாராட்டுக்கும் உரியவராக இருந்தாலும் எந்த ஒரு பெருமையும் வெளிப்படுத்தாமல் தன்னுடைய தாழ்ச்சியை அவர் தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்து வருகின்றார். ஆகவே அருட்தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த திருநாம வாழ்த்துக்களை இந்த பொன்னாடை அணிவித்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பங்கு தந்தை புனித பவுல் அடிகளாரின் பெயரை நம் பெயராக தாங்கி அவர் பெயர் கொண்ட விழாவை சிறப்பிக்கும் வேளையில் ஒரு ஆசிரியருக்கு நன்றாக படிக்கும் மாணவனை விட தம் சொல் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் மாணவனை எவ்வாறு பிடிக்குமோ அதை போன்று திருச்சபை சட்டங்களுக்கு உட்பட்டு ஆண்டவருக்கு உகந்தவராய் மக்களை மகிழ்விப்பதில் மக்களை சந்திப்பதை பங்கு மட்டத்தோடு
உறவாய் நட்பாய் நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறி பங்கு மக்கள் சார்பாக பங்கு பேரவை பொறுப்பாளர்கள் தந்தையை கௌரவப்படுத்தி அர்ப்பணிப்பு வழங்குகின்றார்கள். அப்படியே பாருங்க என்ன பண்ண சொல்லிட்டா பாருங்க வெயிட் பண்ணுங்க அப்படியே பாருங்க ஓகே எல்லாம்